ஜீவனுள்ள தேவனுடைய குமாரரும் நம்முடைய அருமையை நேசருமா இருக்கின்ற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பின் நாமத்தினாலே தேவனுடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டுள்ள அனைத்து சகோதர சகோதரர்களுக்கும் கிறிஸ்தியேசுக்களான அன்பின் வாழ்த்துக்களை இந்த ஒரு மாலை பொழுதிலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் கொடுத்த ஒரு மாபெரும் ஒரு கிருபை. நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரந்தோறும் தேவனுடைய வார்த்தைகளை இன்னும் விசேஷமாக புதிய ஏற்பாட்டு காலத்துல அவருடைய அப்போஸ்தலர்கள் மூலமா எழுதப்பட்ட புஸ்தகங்கள்ல மிகவும் சிறிய புஸ்தகத்திலிருந்து பெரிய பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். சோ இந்த சீரியஸ்க்கு நம்முடைய சகோதரர்கள் கொடுக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, சிறிய புஸ்தகங்களில் இருந்து பெரிய பாடங்கள் அல்லது சத்தியங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக நம்ம கடந்த ஒரு சில வாரமாக நாம் பார்த்துட்டு இருக்கோம். சோ அதனுடைய அறிமுகம் நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம்தான். என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டு காலத்துல தேவனுடைய பிள்ளைகளால எழுதப்பட்ட மிக சிறிய புஸ்தகங்கள் தேவன் ஏன் பைபிள்ல வைக்கணும், அப்படி தேவன் பைபிள்ல வச்சிருக்கார் அப்படின்னா அதுல அநேக படிப்பினைகள் இருக்கும், பெரிய பெரிய லெசன்ஸ் நமக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில தான் சோ இந்த புஸ்தகத்துக்குள்ள நம்ம என்ன பண்றோம்னா ஆராய்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போறோம். அந்த 4 புஸ்தகங்கள்ல முதலாவது ஒரு புஸ்தகத்தை தான் நம்ம பார்க்கிறோம். சோ புஸ்தகத்துடைய தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின ஒரு நிருபம். சோ அந்த நிருபத்தில் இருக்கக்கூடிய ஆழமான ஒரு காரியங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வாறு அந்த ஒரு நிருபத்தை எழுதுறார், அந்த நிருபத்தை எழுதுறதுக்குண்டான பின்னணி என்ன, யாருடைய உறவை திரும்பவும் புதுப்பிக்க ஒரு முயற்சி பண்றார் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாமே நாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். சோ அதுல விசேஷமா இதுவரைக்கும் நம் இந்த சிறிய புஸ்தகத்திலிருந்து பெரிய படிப்பினைகள் அல்லது பெரிய சத்தியங்கள் நம்ம என்னென்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சோ இந்த பிலமோன்ல இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல முதல் விஷயமே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு என்ன சொல்றாருன்னா, நாம எந்த சூழ்நிலையில வேணா இருக்கலாம், பட் அந்த சூழ்நிலைகள் தேவன் தன்னுடைய திட்டத்துல அவருடைய பிள்ளைகளுக்கு அனுமதிச்சிருக்கார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில சோ அது எல்லாமே இந்த சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் அல்லது கிறிஸ்துக்குள்ள நாம ஓடக்கூடிய இந்த ஊழியத்தின் நிமித்தமாகவும் தேவன் கொடுக்கிற ஒரு கிஃப்ட்ன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் அவர் ரோமாபுரியில கட்டப்பட்டிருக்கும் போது கூட அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ரோமர்களால கைது செய்யப்பட்டு என்னால ஒரு செயலும் செய்ய முடியாம தவிக்கிறேன் அப்படின்னு எழுதாம அவர் என்ன எழுதுறாருன்னா, இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தின் நிமித்தமாக இப்பொழுது கட்டப்பட்டு இருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுலாகிய நானும் அப்படின்னு எழுதுறார். சோ இது முதல் படிப்பினை. நாம் கூட எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய சொந்த ஒரு விஷயங்களை சொல்லாம தேவன் எந்த சூழ்நிலையில ஊழியம் பண்ண வாய்ப்பு கொடுத்தாலும் அது தேவன் கொடுத்த ஒரு மாபெரும் கிஃப்ட். ஒரு ஜெயில உட்காரக்கூடிய ஒரு சகோதரன் சொல்றாரு, இது எனக்கு பெரிய பாக்கியம் அப்படிங்கிறார். சோ சூழ்நிலைகள் தேவனுடைய திட்டத்துல நமக்கு ஒரு தடைக்கெல்லாம் இருக்காது அப்படிங்கிற ஒரு காரியத்தை முதல் லெசனா நம்ம கத்துக்கிட்டோம். கூடவே அவர் சொல்லி கொடுத்த 2வது படிப்பினை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவரு கூட இருக்கக்கூடிய உடன் சகோதரரை அவர் எவ்வாறு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றாரு, எப்படி அவர் மதிப்பு கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, தான் அதிகமாக நேசிச்ச தன்னுடைய குமாரன், விசுவாசத்துல இருக்கக்கூடிய குமாரன் தீமோத்தேயுவை கூட சகோதரனாகிய தீமோத்தேயு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவருங்க கொடுக்கறத பாக்குறோம். இது ஒரு நார்மலான ஒரு வார்த்தையா இருக்கிற மாதிரி கூட நமக்கு தெரியலாம். ஆனா தேவனுடைய தெய்வீக திட்டத்துல பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கும் போது நாமெல்லாம் உடன் சகோதரர்கள் அப்படிங்கிற ஒரு பந்தத்தை திரும்ப ஒரு முறை எங்க பிலமோனுக்கு அவர் என்ன பண்றாருன்னா நினைவுபடுத்துறத நம்ம பாக்குறோம். ஏன் பிலமோனுக்கு இதை நினைவுபடுத்துறாரு அப்படின்னு பார்க்கும்போது, இதே போல பிலமோனுக்கு ஒனேசிமு அப்படிங்கக்கூடிய தன்னுடைய அடிமை ஒரு உடன் சகோதரனாக அவர் மாற போறத அவர் முன்னாடி என்ன பண்றாருன்னா சுட்டி காமிக்கிறது கூட நம்ம பாக்குறோம். சோ தன் கூட இருக்கிற நபர்களை தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அவர் அறிமுகப்படுத்துற இந்த விஷயம் நம்ம 2வது ஒரு லெசனா கூட நம்ம பார்த்தோம். அதே போல இந்த கடிதம் எழுதக்கூடிய நபர் டூ அட்ரஸ் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலமோனுக்கு தான் எழுதுறார். அப்படி ஒரு பிலமோனுக்கு எழுதும்போது கூட ஜஸ்ட் லைக் தட் பிலமோன் அப்படின்னு எழுதாம அதுலயும் சில நுணுக்கமான விஷயங்கள் எழுதுறார். அதுல என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பிலமோன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் பிலவுடுன்னு பாக்குறோம், நேசிக்கப்பட்டவன் அல்லது பாத்தீங்கன்னா பிரியமானவன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சோ பிரியம் உள்ளவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அங்க அட்ரஸ் பண்றார், பிலமோனுக்கே ஞாபகப்படுத்துறார் நீங்க எந்த மாதிரி ஒரு சகோதரன்னு. இன்னும் விசேஷமா பவுல் எப்படி இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்துக்காக அநேக கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் பட்டாரோ, அதே போல அவருடைய ஊழியத்துல ஒரு இன்டைரக்டா ஒரு உடன் வேலையாளா யார் இருந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிலமோன் இருந்திருக்கிறார். அதையும் மறக்காம அட்ரஸ் பண்றார். நம்மெல்லாம் தேவனுடைய ஊழியக்காரர்கள், நம்மெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உடன் வேலையாட்கள் அப்படிங்கிற
அந்த பந்தத்தை. சோ முதல் 3 படிப்பனையும் நம்ம கவனிக்கும் போது ஃபர்ஸ்ட் விஷயம் அவர் சொல்றார், சூழ்நிலை ஊழியம் தடையாவதற்கு ஒரு காரணம் அல்ல அப்படிங்கறத சொல்றார். ரெண்டாவது, தன் கூட இருக்கக்கூடிய சகோதரர்களை அவர் எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்றார் அப்படிங்கிறத தீமோத்தேயை குறித்து அவர் சொல்றார். மூணாவது, தன் கூட ஊழியத்துல இணைந்த கொஞ்சம் தூரமா இருக்கக்கூடிய ஒரு சகோதரனா இருந்தாலும் அவர் பண்ண அந்த ஊழியம் அதையும் அவர் என்ன பண்றாருன்னா அட்ரஸ் பண்றாரு அப்படிங்கிற ஒரு காரியத்தை பார்க்கணும். இதை சொல்லிட்டு தான் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக அப்படின்னு சொல்றார். சோ பிதாவாகிய தேவன் அப்படின்னு சொல்லும் போது அவரோட நாம் கொண்டிருக்கக்கூடிய உறவுடைய முக்கியத்துவம், அவரோட நாம அப்பா அவர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு நமக்காக சிலுவையில மறிச்ச நம்முடைய ஆண்டவருடைய முக்கியத்துவம், இன்னும் விசேஷமா இந்த ஊழியத்தின் நிமித்தமாக நம் கூட வந்த சபையின் சரீர அங்கங்களுடைய முக்கியத்துவத்தை அவர் என்ன பண்றாருன்னா அந்த முதல் 2 வரியில சொல்றார். ரெண்டாவது சொல்லும் போது உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சொன்னார். சோ இந்த ஊழிய நாட்கள்ல அவர் பண்ணக்கூடிய எல்லா காரியமே தேவனுடைய கிருபைங்கிறத அவர் உணர்ந்தார். நாம் கூட உணரக்கூடியவர்களா இருக்கணும். அதே போல கூட இருக்கக்கூடிய உடன் பரிசுத்தவான்களையும் அவர் அட்ரஸ் பண்றதுதான் நம்ம முக்கியமா இது எல்லாமே சேர்த்து ஒரு 4th லெசனா கூட நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அடுத்து அவர் 5வது வசனத்துல கூட நம்ம தமிழ்ல பார்க்கும்போது சகோதரர்களுக்காக அவர் என்ன பண்றாருன்னா ஜெபம் பண்றார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பிலமோன பற்றின விஷயங்கள்லாம் அவர் கேள்விப்பட்டு அவருக்காக அவர் தினம்தோறும் ஜெபம் செஞ்சாரு, தேவனிடத்துல ஸ்தோத்திரம் பண்ணார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை கூட பார்த்தோம். இதே போல பிலிப்பியர் நிருபத்திலையும் அவர் எழுதின வசனத்தை கூட நம்ம படிச்சோம். சோ இங்க கூட நமக்கு 5வதா நமக்கு ஒரு படிப்பினை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம் கூட இருக்கக்கூடிய உடன் ஊழியர்களுக்காக நாம் ஜபிக்கிறோமா நம்முடைய அனுதின பிரேயர்ல அப்படிங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது டெய்லி நம்ம பிரேயர் பண்றோமா அப்படிங்கிற முதல் கொஸ்டினா நம்ம பாக்குறோம். அப்படி பிரேயர் பண்ணும்போது நம்ம கூட இருக்கக்கூடிய உடன் ஊழியர்கள் உடன் சகோதரர்களுக்காக எந்த அளவுக்கு தேவன்கிட்ட நம்ம பிரேயர் பண்றோம் அப்படிங்கிற ஒரு காரியத்தையும் சொல்றார். அவர்கள் பண்ணக்கூடிய ஊழியங்களுக்காகவும் அவர்கள் பண்ணக்கூடிய இந்த சர்வீஸ்க்காக தேவன்கிட்ட நம்ம நன்றி செலுத்தக்கூடியவர்களா இருக்கணும் அப்படிங்கறது கூட பாக்குறோம். இது பை பிராக்டிக்கலா நம்ம எடுக்கும்போது நம்ம எக்லீஷியால இருக்கிற சகோதரர்கள் எல்லாம் நம்முடைய டெய்லி பிரேயர்ல நினைக்கிறோமா அப்படிங்கறதா ஒரு பெரிய லெசனா கூட நம்ம இங்க பாக்குறோம். அடுத்த ஒரு லெசனா நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சகோதரர்களை முழுமையா நம்பணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட நம்ம ஒரு படிப்பினையா பார்த்தோம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலமோன் இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருந்தனாலதான் அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் கிறிஸ்து இயேசுடைய அன்பை அவர் காமிச்சார் அப்படிங்கிறத அடுத்த வசனங்களை பார்த்தோம். சோ ரொம்ப தெளிவா பார்க்கிறோம். நாம் கூட போய் பிராக்டிக்கலா நம்ம கூட இருக்கக்கூடிய உடன் ஊழியர்களை இல்லைங்களா ஒரு ஈவில் நம்ம சம்மிசிவா ஒரு தவறான ஒரு எண்ணம் நம்மளா கொண்டு கூடாது. அவர்களை குறிச்சு பிளைண்டா நம்முடைய சகோதரர்கள் தேவன் கொடுத்திருக்கார் அப்படிங்கிறத முதல்ல நம்ம நம்பணும். ஒருவேளை அப்படி நம்பி நம்ம ஏமாந்து போனாலும் அது தேவனுடைய பார்வையில ஒரு பெரிய விஷயமா இருக்காது. நானா ஒரு தவறு செய்யாத ஒரு சகோதரனை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்பாம விட்டுறக்கூடாது இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ முதல்ல சகோதரனை நம்பணும் அப்படிங்கிற ஒரு லெசனை பார்த்தோம். அதே போல இன்னொரு வசனம் கூட சொல்லுச்சு, உங்களுடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அவர் சொல்லுவார். சோ இதனுடைய நேரடியான கிரேக்க வார்த்தை கூட நம்ம கவனிச்சோம், கொய்னோனியா அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை. சோ எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து மேல அவர் ஒரு ஃபெய்த் வச்சிருந்தாரோ அதே ஃபெய்த், அதே ஒரு ஐக்கியம், அதே ஒரு ஃபெல்லோஷிப் தன் கூட இருக்கக்கூடிய உடன் ஊழியர்கள் மேலேயும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டேஜ் இருக்கிறத நம்ம கவனிச்சோம். அதான் நம்ம 7th லெசனா பார்த்தோம், ஃபெல்லோஷிப் ஆஃப் ஃபெய்த். இந்த விசுவாசத்துல இருக்கக்கூடிய உடன் சகோதரரை நாம் நேசிக்கிறதுன்னு நம்ம பார்க்கிறோம். சோ நேசிக்கிறது அப்படின்னு சொல்லும் போது கூட நம்ம பார்க்கிறோம் நம்முடைய எக்லீஷியால அவர்களை பார்க்கும்போது மாத்திரம் நமக்கு அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு காரியம், அந்த ஒரு ஐக்கியம்ங்கிற ஒரு விஷயம் வருதா? அவர்கள் எக்லீஷியா விட்டு கடந்து போனாலும் நம்முடைய எண்ணங்களாகட்டும் அல்லது நம்முடைய மற்ற காரியங்களாகட்டும் நம்முடைய உடன் சகோதரர்களை சுத்தியே நம்முடைய அந்த ஒரு ஐக்கியம் இருக்கா, இல்ல உலகத்துக்குள்ள போறோமா அப்படிங்கிறது கூட நம்ம கவனிக்கணும். இது ஒரு 7வது ஒரு லெசனா கூட நம்ம பார்த்தோம். இப்படி ஒரு சகோதரன் ஒருவேளை நமக்குள்ள அல்லது நாம் இருந்தோம் அப்படின்னா அவர்தான் பிலமோன். பிலமோன் ஏன் இப்படி இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தாற்பயத்தை புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்ச தாற்பயத்தை பவுல் சொல்றார், உம்முடைய இந்த காரியங்கள்லாம் தெரியப்படுகிறதுனாலே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட அவர் சொல்லியிருப்பார். சோ பிலமோன் வெறுமனே வார்த்தையினால மாத்திரம் அங்க இருக்கக்கூடிய கொலேசி அப்படிங்கிற சபையில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு அவரு வெறும் வார்த்தையில மாத்திரம் சொல்லல,
தன் வாழ்க்கை மூலமா தேவனுடைய அன்பு என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு செயலிலையும் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அவரு காமிச்சிருக்காரு. நம்ம நிறைய பாக்குறோம். அவர் ஒரு பெரிய செல்வந்தரா இருந்திருக்கணும் அப்படிங்கிறத கவனிக்கிறோம். சபையில அநேக ஊழியங்களை அவர் தாங்கி இருக்கணும். அவர் கூட உடன் ஊழியர்களா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறோம், அர்க்கிப்பு இருந்திருக்கிறாரு, எப்பாப்பிராவும் இருந்திருக்கிறாரு. இவங்க எல்லாம் சேர்ந்து சபையை ஒரு அருமையா அவங்க வழிநடத்தக்கூடிய ஒரு நிலைமையில அங்க இருந்துட்டு கூட நம்ம கவனிக்கிறோம். சோ இந்த அன்பு தெரியப்படுறது அப்படின்றது கூட நம்ம பார்க்கும்போது பை ஆக்ஷன்ல அவர் காமிச்சிருக்காருங்கிறத பார்க்கணும். சோ நாம் கூட நிறைய டாக்டரின் பேசலாம், நிறைய கருத்துக்கள் சொல்லலாம். இந்த கருத்துக்கள் எந்த அளவுக்கு நம்முடைய செய்கையில உண்மைத்துவமா ஒரு அன்பா அது வெளியே வருது அப்படிங்கிறது தான் இங்க பிலமோன்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய 8வது படிப்பணியா இருக்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த புக்குடைய ஸ்டைல் நம்ம பார்த்தோம். முதல் 3 வசனங்கள் வந்து கிரீட்டிங்ஸ். அதுக்கப்புறம் வரக்கூடிய 4 வசனங்கள்ல பிலமோனுக்காகவும் அவருடைய இந்த காரியங்களுக்காகவும் அவர் தேவன்கிட்ட பிரேயர் பண்றாரு, நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செலுத்துறாருன்னு பார்த்தோம். அதை தொடர்ந்து போன வாரம் நம்ம பார்த்ததுதான் 8வது வசனத்திலிருந்து ஏறக்குறைய 21 அல்லது 22வது வசனம் வரைக்கும் நேரடியான இந்த சப்ஜெக்டுக்கு வந்தார். என்ன காரியத்துக்காக இந்த லெட்டரை பிலமோனுக்கு பவுல் எழுதுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் நேரடியா சொல்றது கூட நம்ம பார்த்தோம். சோ கடைசியா நம்ம அடுத்த வாரம் பாக்குற ஒரு விஷயம் தான் ஏறக்குறைய 22 அல்லது 23ஆம் வசனத்திலிருந்து 25 வரைக்கும் பவுல் ஃபைனலா எழுதக்கூடிய கிரீட்டிங்ஸ். அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் சபையார வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க அப்படிங்கிற விஷயம். இதை நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். சோ இந்த வாரம் என்ன பார்க்க போறோம்னா, இந்த முக்கியமான பிலமோனுக்காக பவுல் ஒனேசிமுக்காக பவுல் மன்றாடக்கூடிய அந்த விஷயத்துடைய கன்க்ளூஷனை நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த நாள் நம்ம பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய போன வாரம் பார்த்ததும் இந்த வாரம் பார்க்கறதும் எந்த வசனம் அப்படின்னு பார்க்கும்போது 8ல இருந்து ஏறக்குறைய 21 வசனம் வரைக்கும் இந்த நாள் நம்ம என்ன பண்ண போறோம்னா திரும்ப ஒரு முறை நம்ம ரீகால் பண்ண போறோம். பாதி வசனம் கடந்த வாரம் படிச்சிருந்தோம், மீதி வசனங்கள் இந்த வாரம் நம்ம பார்க்க போறோம். சோ 8ஆம் வசனத்துல பவுல் எப்படி ஆரம்பிக்கிறார் வசனம் கூட படிச்சிடலாம் சிஸ்டர். பிலமோன் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பிலமோன் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால். சோ பவுல் இங்க என்ன எழுதுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய வயதை குறிச்சு எழுதுறார், அதே போல தன்னுடைய நிலைமையை குறிச்சு எழுதுறார். நான் ஒரு அப்போஸ்தலன்கிற ஒரு அதிகார தொனியில இந்த லெட்டரை உங்களுக்கு எழுதல பிலமோன். நான் கிறிஸ்துவுடைய ஒரு அம்பாசிடர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல கூட நான் வரல. ஒரு முதிர் வயது உள்ளவனா ஏறக்குறைய அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபம் எழுதும் போது அவருக்கு 60 வயசு இருந்திருக்கலாம். அதே போல இந்த சுவிசேஷத்துக்காக திரும்ப அவர் சொல்றார், நான் கட்டப்பட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறார். சோ இந்த நிலைமையில் இருக்கிற உங்களுடைய உடன் சகோதரனா இந்த நிருபத்தை உங்களுக்கு எழுதுறேன் பிலமோன்னு சொல்லிட்டு அவர் எழுதுறார். என்ன கண்டென்ட் அவர் எழுதுறார் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நேரடியா பாயிண்ட்டுக்கு வரார். தான் பெற்றெடுத்த இல்லைங்களா ஒனேசிமுக்காக அவர் மன்றாடக்கூடிய விஷயத்தை பார்க்கணும், படிக்கலாம். பிலமோன் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிலமோன் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும் படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். அதாவது இங்க பவுல் இதெல்லாம் கடந்த வாரம் பார்த்தனாலும் நம்ம வேகமா நம்ம பாக்குறோம். இந்த வாரம் எனக்கு ரைட்ஸ் இருக்கு, நான் நினைச்சா உங்களுக்கு கமாண்ட் கொடுக்க முடியும், இத பண்ணுங்க, நான் சொல்றேன் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு எனக்கு உரிமை இருக்கு. காரணம் நம்ம பாக்குறோம் புதிய ஏற்பாடுல வசனங்கள்லாம் அப்போஸ்தலர்கள் இந்த பூமியில எதை கட்டுறாங்களோ அது தேவன் பரலோகத்துல கட்டுறதை கவனிக்கும். அப்போ பவுல் நினைச்சிருந்தா ஸ்ட்ராங்காவே சொல்லலாம், ஒரு சகோதரன் திருந்திட்டாரு, நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், அவங்க உங்க ஊருக்காரர் நீங்க ஏத்துக்குங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி எதுவுமே சொல்லாம இந்த ஒனேசிமுக்காக அவர் என்ன பண்றாரா, நான் கட்டளையிட துணியாமல் அன்பின் நிமித்தமாக நான் கெஞ்சுறேன் அப்படிங்கிறார். எவ்வளவு பெரிய ஊழியர் அவர், இன்னொரு சகோதரன் கிட்ட எவ்வளவு ஹம்பிளா அந்த காரியத்தை வெளிப்படுத்துறாருங்கிறத பாக்குறோம். ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆதி காலத்துல நிக்கோலாய் மதஸ்தர் அப்படிங்கிறவங்க வேற ஒரு ஸ்பிரிட்ல இருந்தாங்க. இந்த ஸ்பிரிட் உண்மையான ஊழியக்காரங்கிட்ட இருக்காது அப்படிங்கிறத பவுல் இங்க நமக்கு பாடமா கொடுக்குறார். சோ என்ன ஸ்பிரிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிக்கோலாய் மதஸ்தர்களுடைய வேலை என்னன்னா சபையில ஒரு ஆளுமை படைத்தவர்களா இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு அதிகார வர்க்கம் உடையவர்களாக மற்றவங்களை போட்டு டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரா இருப்பாங்க. சோ இந்த கேரக்டர் 1ஆம் கால சபைக்கு சொல்லும் போது நம்ம பாக்குறோம் இது இருக்கக்கூடாதுங்கிறார் தேவன். பவுல் 1ஆம் கால சபையுடைய ஒரு தூதனா இங்க இன்டைரக்டா என்ன சொல்றாருன்னா, இந்த குணலட்சணத்துல நான் வரல,
இது ஒருபோதும் செய்ய மாட்டேன். நான் ஹம்பிளா உங்ககிட்ட நான் கேட்கிறேன், என்னுடைய பையனுக்காக நான் கெஞ்சுறேன் அப்படிங்கிற. சோ அதை சொல்லும் போதுதான் நம்ம ஒரு வாக்கியம் கூட பார்த்தோம், எந்த ஒரு கீழ்ப்படிதலுமே ஒரு கம்பல்ஷன்ல வரக்கூடாது. அதே போல அவர் சொல்லிட்டாரே அப்படிங்கறதுக்காக செய்யறது அப்படிங்கிற ஒரு காரியம் வரக்கூடாது. உள்ளத்திலிருந்து அது ஒரு ஃபார்மல் ஒபீடியன்ஸா இல்லாம ஃப்ரம் த ஹார்ட் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு கீழ்ப்படிதல் வரணும். இன்னைக்கு கூட நம்முடைய எக்லீஷியால நம்முடைய சகோதரர்கள் நம்மளுடைய ஊழியக்காரங்க நம்ம கிட்ட ஒரு பிரமாணம் கொடுக்குறாங்க, இதை பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லும்போது கூட நம்ம உட்கார்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய ஊழியர்கள் நமக்கு அந்த பிரமாணம் கொடுக்கும்போது கூட நமக்கு எப்படி வரணும்னா, அவர் சொல்லிட்டாரு சொன்னனால நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு வராம, எப்ப இந்த மாதிரி பிரமாணம் வராத தேவன் கிட்ட இருந்து வந்தா உடனே நான் இருதயத்துல இருந்து அதுக்கு நான் கீழ்ப்படியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இது முக்கியமா கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது உள்ளத்துல இருந்து வரணும், ஒரு ஃபார்மாலிட்டி இல்லை அப்படிங்கிறத பவுல் இங்க தெளிவா பிலமோன் கிட்ட எதிர்பார்க்கிறார். இது நம்ம 9வது ஒரு லெசனா கூட நம்ம பார்த்திருந்தோம். இப்ப நேரடியா ஒனேசிமுடைய பேரை அவர் உச்சரிக்கிறார். இந்த உச்சரிக்கும் போது எப்படி இருந்திருக்கும் அங்க பிலமோனுக்கு அப்படிங்கிறது கூட நம்ம கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கலாம். வாசிக்கலாம். பிலமோன் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். பிலமோன் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என்னவென்றால், கட்டப்பட்டு இருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். பாருங்க, பவுல் போன்ற ஊழியர்கள் தீமோத்தேயுவை பையன் சொல்லலாம். ஏன்னா தீமோத்தேயு மாதிரி ஒரு சகோதரன் நம்ம வீட்டுல இருக்க மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி நமக்கு எண்ணமே இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் பிரதர், இளம் வயசுலயே தேவனுக்காக வாழ்ந்தவர் நம்ம பாக்குறோம்னா அவங்க பாட்டியை குறிச்சு எல்லாம் பார்த்து அவரை நம்ம ஒத்துக்குவோம். அடுத்து தீத்து குறிச்சும் நமக்கு சில இன்ஃபர்மேஷன் இருக்கு. அவர் பாத்தீங்கன்னா தேவனுடைய திட்டத்துல இன்னும் சொல்ல போனா அந்த தர்ம காரியம்ங்கிற ஒரு காரியம் எல்லா எக்லீஷியாலையும் போய் ஊழியர்களுக்கு தேவையான சில பங்கு என்ன பண்றாருன்னா சேகரிச்சு ஜெருசலேம்ல கொடுத்தார். ஒரு அருமையான ஊழியக்காரன், அவரை கூட பையன் சொல்லலாம். அப்புறம் ஜென்ரலா கொரிந்து சபை கொஞ்சம் மோசமான சகோதரர்களா தான் ஒரு காலத்துல இருந்தாங்க, அவங்களையும் சில்ட்ரன் சொல்லியிருக்கார், கலாத்தியரை சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு தவறு செய்து பின்னாடி திருந்தின ஒரு உண்மையான சகோதரனை பெரிய ஊழியன் நம்ம அப்படிதான் பாக்குறோம். பவுல் ஒரு பெரிய ஊழியன். அவரு தேவன் ஒரு சகோதரனை பாக்குற மாதிரி பாக்குறார். அவங்களுடைய முன்னிலைமையை பார்க்கல, இப்ப பிரசன்டா அவங்களுடைய தன்மை என்ன, அவங்களுடைய இருதயம் யாருக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு, கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற அப்படிங்கிறார். அப்படின்னா பவுல் ஜெயிலில் இருக்கும்போது பவுல் கிட்ட சுவிசேஷம் கேட்டு தேவனோட உடன்படிக்கை செய்த ஒரு சகோதரன் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிலமோன். பவுல் சொல்றார் என் பையன்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒருத்தரை பார்த்து என் பையன் சொல்றாருன்னா எந்த அளவுக்கு அவர் இருந்திருக்கணும். ஒனேசிமு இந்த இடத்துல எவ்வளவு பாக்கியசாலி அப்படிங்கறது கூட நம்ம கவனிக்கலாம். அந்த இடத்துல நம்மளை வச்சு பார்க்கலாம். சொல்லுவாரா பவுல் அப்படின்னா தெரியல. சோ பவுலுடைய சன் அப்படிங்கிற பாயிண்ட்ல எங்க ஒனேசிமு வரார். அப்புறம் அவர் சொல்றார், இந்த ஒனேசிமு இந்த நிருபம் பிலமோன் வாசிக்கும் போது ஆல்ரெடி ஒனேசிமும் தீகுக்கும் எங்கதான் இருக்கிறாங்கன்னா கொலேசு பட்டணத்துலதான் இருக்கிறாங்க. கொலேசியருக்கு எழுதும் போது கூட ரொம்ப அவர் தெளிவா எழுதுவார், உங்களில் ஒருவனா இருக்கிற உண்மையும் பிரியமுள்ள சகோதரனாகிய ஒனேசிமுன்னு எழுதுவார். ஏன் பவுல் இந்த வார்த்தைய ரொம்ப அதிகமா ஸ்ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு காலத்துல உண்மை இல்லாம இருந்தாரு ஒனேசிமும், இப்போ ஒரு உண்மையுள்ள சகோதரனா உங்ககிட்ட அனுப்பிச்சிருக்கிறேன். உண்மை மாத்திரம் இல்ல, எல்லாருக்கும் பிடித்த ஒரு சகோதரன் சத்தியத்துல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட கொலேசியருக்கு எழுதும் போதே அவர் ஸ்ட்ரெஸ் பண்றாரு. இங்க பிலமோன்ட்ட அவர் டைரக்டாவே கான்டாக்ட் பண்றாரு. எப்படி கான்டாக்ட் பண்றாருன்னா, என் பையன், என் குழந்தை தப்பு பண்ணிருச்சு, இப்ப என் குழந்தையோட நிலைமை மாறிடுச்சு, நான் பெற்று எடுத்துட்டேன், என் பையன் இப்ப இருந்து பர்ஃபெக்டா இருப்பாரு, ஒரே டைம் அவருக்காக உங்ககிட்ட நான் கெஞ்சுறேன், அவரு நீங்க என்ன பண்ணுங்க ஏற்றுக்கொள்ளுங்கன்றார். சோ பவுல் போன்ற தேவனுடைய மனுஷர்கள் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை ஒருத்தர் பார்த்து உச்சரிக்கணும் அப்படின்னா இன்னைக்கே நம்ம எடுத்துக்கலாமே. நம்ம எக்லீஷியால இருக்கிறோம், நிறைய மூத்த சகோதரர்லாம் இருக்கிறாங்க. நம்முடைய மூத்த சகோதரர் ஏதோ ஒரு காரியத்துக்காக பாருங்க, இந்த பிரதர்கிட்ட பண்ணுங்க, இந்த பிரதர்கிட்ட கேளுங்க, அவர் ஒரு ஐடியா கொடுப்பாரு, இவர்கிட்ட நீங்க கேளுங்க, அவர் அந்த வசனங்களை கொடுப்பாரு, இல்ல இவர்கிட்ட நீங்க கேளுங்க, சரியான சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நல்ல ஆலோசனை சஜிதல் கொடுப்பாருன்னு சொல்லி ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரனுடைய பேரோ ஒரு பிரதர் ரெஃபர் பண்றாங்க அப்படின்னா
கட்டாயமாக அவங்களுடைய வாழ்க்கை அவர்களால் நிதானிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும் இல்லைங்களா? அப்ப நம்ம சகோதரர்களே இப்படி சொல்லும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் போன்ற பெரிய ஊழியர்கள் ஒனேசிமோ ரெஃபர் பண்ணும்போது கட்டாயமாக ஒனேசிமோடைய கேரக்டர், ஒனேசிமோ ஒரு ஜெம், ஒரு விலை மதிக்க முடியாத கல், அந்த மாதிரி அவர் இருந்திருக்கும். அதனாலதான் அடுத்த வசனமே அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவா எழுதுறாங்க. வாசிக்கலாம். பிலமோன் 1:11. பிலமோன் 1:11. முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். பாருங்க, இங்க 2 வார்த்தை சொல்றார். முன்னே ஒனேசிமு உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாதவனா இருந்திருப்பார். இப்போ எப்படி இருக்காரா? உங்களுக்கும் பிரயோஜனம் உள்ளவன், எனக்கும் ஒனேசிமு பிரயோஜனம் உள்ளவன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அவர் எழுதுறாரு. எப்படி அப்படின்னு பார்க்கும்போது கட்டாயமாக பவுல் சிறையில் இருக்கும்போது நிறைய பவுலுடைய ஊழியங்களை ஒனேசிமு நிறைய உதவிகள் பண்ணியிருக்கும். அதைத்தான் பவுல் திரும்ப சொல்றார். நீங்க பழச நினைக்காதீங்க. முன்னாடி ஒனேசிமு உண்மை இல்லாதவனா இருந்தாரு, உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாதவனா உங்களை விட்டு ஓடி போயிட்டாரு. ஆனா இப்போ நான் சொல்றேன், பவுல் சொல்றார், நான் சொல்றேன், அவர் உங்களுக்கும் பிரயோஜனம் உள்ளவன், எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். சோ அவன் பேருக்கு ஏற்றபடி அவரை நீங்க சேர்த்துக்குங்கன்றாங்க. சோ இங்கதான் பவுல் திரும்ப அந்த பேர்ல இருக்கக்கூடிய அர்த்தத்தை வச்சு திரும்ப விளையாடுறார். எப்படி பிலமோன் அப்படின்னா பிரியம் உள்ளவன் அப்படின்னு ஒரு அர்த்தமோ, அதே போல ஒனேசிமோனா என்ன அர்த்தம்னா பிரயோஜனம் உள்ளவன் அர்த்தம். யூஸ்ஃபுல் அப்படிங்கக்கூடிய ஒரு நேம் அவருக்கு இருக்கு ஆங்கிலத்துல. சோ இந்த பிலமோனுடைய நிருபத்துக்கே நாம் இன்னொரு டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னா இவங்க 2 பேருடைய அர்த்தத்தையே சொல்லலாம். பிரியம் உள்ளவனும் மற்றும் பிரயோஜனம் உள்ளவனும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட நம்ம கொடுக்க முடியும். சோ பவுல் ஏன் இதை வந்து சொல்றாருன்னா, ஒருவேளை இது ஒரு கற்பனை தான். உயிர்த்தெழுதல்ல ஸ்தேவான் உயிர்த்தெழுந்து வரார். அப்போஸ்தலனாகிய பவுல் மகிமையில் இருக்கிறத ஸ்தேவான் பார்க்கும் பொழுது, ஒருவேளை தேவன் அந்த முழு வெளிச்சத்தை அந்த செகண்ட்ல கொடுக்கலன்னா ஸ்தேவானுக்கு ஆட்டோமேட்டிக்கலா என்ன டவுட் வந்திருக்கும்னா, நீங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க பவுல் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். ரீசன் என்னன்னா, ஸ்தேவான் மரிக்கும் போது பவுல் ஒரு மோசமான ஒரு சகோதரனா, சுவிசேஷத்திலிருந்து வேறுபட்ட ஒரு சகோதரனா இருந்தார். ஆனா ஸ்தேவான் திரும்ப கண்ணை திறக்கும் போது உயிர்த்தெழுதல்ல அப்போஸ்தலனாகிய பவுல் 12 அப்போஸ்தலர்ல ஒருத்தரா இருக்கிறார். கொஞ்சம் கூட இமேஜினேஷனே பண்ண முடியாது, கற்பனைக்கு எட்டாத ஒரு காரியமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் தான் சாகிறதுக்கு முன்னாடியே உயிரோட இருக்கும் போது இவங்க 2 பேருக்குள்ள நடக்கணும் அப்படிங்கிறத பவுல் அங்க மென்ஷன் பண்றார். அவருடைய எதிர்பார்ப்பா இருக்கு, தேவனுடைய திட்டமா இருக்குன்னு பார்ப்போம். இப்போ உயிர்த்தெழுந்த ஒனேசிமுவை, உயிர்த்தெழல நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம், உயிர்த்தெழுந்த ஒனேசிமுவை பிலமோன் அவருடைய பழைய காரியங்கள் எல்லாம் மறந்து உண்மையான ஊழியன் அப்படிங்கிறத பவுல் சொல்றத நம்பி தன் கூட இந்த ஊழியத்துல ஏற்றுக்கொள்ளணும்னு பாக்குறோம். அதனாலதான் இந்த ஒனேசிமு குறிச்சு பவுல் இன்னும் ஆழமா ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. வாசிக்கலாம். பிலமோன் 1:12. பிலமோன் 1:12. அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன், என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். இந்த இடத்துல பவுல் 2 விஷயத்த பாக்குறார். ஒண்ணு, என்னதான் இருந்தாலும் ஒனேசிமு யாருடைய ப்ராப்பர்ட்டி, லிட்டரலா லீகலா பாத்தீங்கன்னா பிலமோனுடைய அடிமை. ஆனா இப்ப அடிமையா அவர் போறது இல்ல, ஒரு சுயாதீனம் உள்ள சகோதரனா போறாரு கிறிஸ்தியேசுக்குள்ள. ஆனா உங்க ப்ராப்பர்ட்டிய உங்ககிட்ட தான் நான் கொடுக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் தான் அவர் சொல்றார். அவனை நான் உம்மிடத்திற்கு என்ன பண்றேன், அனுப்புறேன் அப்படிங்கிறார். அடுத்து சொல்றார், அவனை என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஏற்றுக்கொள்ளும்ன்றார். நல்லா கவனிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அவ்வளவு சீக்கிரம் அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாருக்கும் இந்த மாதிரி எல்லாம் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டார். ஒரு முறை தீமோத்தேயுக்கு சொல்லுவார், கொரிந்தியருக்கு நினைக்கிறேன், அவர் எழுதும் போது என்ன சொல்லுவாருன்னா, என் சார்பா ஒரு சகோதரன் அனுப்புறேன், நான் அங்க வந்து என்ன பண்ணுவனோ அதை அவரு வந்து பண்ணுவாருன்னு சொல்லுவார். இது அப்படியே எங்க மேட்ச் ஆகுதுன்னா யோவான் 14 என்னை கண்டவன் பிதாவை கண்டான்ங்கிற பாயிண்ட் மேட்ச் ஆகுது. அதே போலதான் இங்க சொல்றார் பவுல்,
என்னுடைய இருதயத்தை போல இருக்கிற சகோதரன் யாருன்னா ஒனேசிமு. இதெல்லாம் வந்து பிலமோன் படிக்கும்போது அவர்னால இமேஜினே பண்ண முடியாது. ஏன்னா ஒனேசிமு இதுக்கு முன்னாடி பல பரிணாமங்கள்ல பிலமோன் பார்த்திருப்பார். நம்முடைய வீட்டுல ஒரு வேலை செய்யும் போது இருக்கிற ஒரு வேலை ஒரு சின்சியாரிட்டி இல்லாம இருந்திருக்கலாம், அவருக்கு தன்மைகள்லாம் இருக்கும். ஆனா இங்க பவுல் அவரை குறிச்சு அதிகமா பேசுறார், ரொம்ப பாராட்டுறார். பவுலுக்கு ஈக்குவலா அங்க என்ன ஆகுறாருன்னா அவரை உயர்த்தும் போது இங்க பிலமோன் அப்படியே ஒரு செகண்ட் மெய் சிலிர்த்து அந்த நிருபத்தை அவர் படிச்சுட்டு இருந்திருக்கணும். இவன் தான் அவருக்கு சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் நிருபம் படிக்கிறதுக்கு முன்னாடி. ஆனா அதை படிக்கும் போது அவருடைய உள்ளம் ஒரு ஆனந்தத்துல அப்படியே பொங்கி இருக்கணும் அப்படிங்கறத நம்ம கவனிக்கிறோம். அதனாலதான் அவர் கிளியரா எழுதுறார், ஒனேசிமோ என் கூடயே வச்சுக்கலாம்னு கூட எனக்கு ஆசையா தான் இருந்துச்சு, நீங்க எப்படி எனக்கு ஊழியம் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணாப்புல அப்படிங்கிற. வாசிக்கலாம் பிலமோன் 1:13. பிலமோன் 1:13. சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்தேன். அதாவது பவுல், நான் இந்த ஒனேசிமோ வச்சுக்கலாம் தான் நினைச்சேன் என் கூட, ஆனா என்னுடைய கான்சியஸ், என்னுடைய மனசாட்சி இதுக்கு ஒத்துக்கலான்ற இன்டைரக்டா. அப்ப இங்க பவுலுடைய நேர்மைத்தன்மையை பார்க்கிறோம். அதே போல ஒரு ப்ராப்பர்ட்டி யாருக்கு உரியதோ அவர்களிடத்துல அதை சேர்க்கணும்ன்றதுல பவுல் ரொம்ப தெளிவா இருக்கு. ஈவன் தோ அந்த பொருள் அல்லது அந்த நபர் பவுலுடைய ஊழியத்துக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா கூட பவுல் அது வந்து அந்த ஒனேசிமோ வந்து பிலமோன்ட்ட தான் அனுப்பணும்ன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கார். அதை வந்து ஓப்பனா எழுதுறாரு பாருங்களேன். இந்த மாதிரி வெளிப்படையா ஒருவேளை சத்தியத்துல முதிர்ந்த நிலைமையில நம்மளாம் இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஓப்பனா நம்முடைய உள்ளத்தின் எண்ணங்களை கூட நிருபத்துல எழுத முடியுமானா முடியாது. ஒருவேளை இந்த இடத்துல இப்ப நம்ம வந்து இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்படி எழுதியிருப்போம் அப்படின்னு நம்ம ஜென்ரலா நம்முடைய ஒரு சாயல்ல நம்ம பேசுறதா இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னா, நான் இப்ப ஜெயில கட்டப்பட்டிருக்கேன், எனக்கு அவர் இருந்தா நிறைய ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும், இருந்தாலும் அவர் உங்கால ஆயிடுச்சு அதனால அனுப்புறேன் அப்படின்னு இருக்கும். ஆனா இங்க பவுல் ரொம்ப ஜென்டிலா எழுதுறார், வச்சுக்கலாம் தான் நினைச்சேன் ஆனா என்னுடைய மனசாட்சி இடம் கொடுக்கல. பவுல் ரொம்ப நேர்மையா பிலமோன்ட்ட தான் ஒனேசிமோ போகணுங்கிற அந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ அவர் புரிஞ்சுக்கிட்டதை நம்ம பார்க்கணும். அடுத்து சொல்றார், வாசிக்கலாம் 14. பிலமோன் 1:14. ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. அதாவது என் கூட வச்சுக்கலாம் தான் எனக்கு பிளானு, ஆனா எதுவுமே கட்டாயமா இருக்கக்கூடாது, அது உங்களுடைய விருப்பமா இருக்கணும், அதனால உங்களுடைய பர்மிஷன் இல்லாம நான் எதுவும் செய்ய எனக்கு மனசு இல்லைன்னு சொல்லி பாருங்களேன். ஒரு காரியத்தை அவர் சொல்லும் போது நம்ம 10வது லெசனா கூட கடந்த வாரம் பார்த்தோம். என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி அதை நம்ம சொல்லக்கூடிய விதத்துல அந்த விஷயத்த தேவன் ஆசீர்வதிப்பார். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது பவுல் இங்க ரொம்ப நாசூக்கா ரொம்ப ஹம்பிளா, அதாவது இந்த கோரிக்கை நிறைவேறணும்ன்றதுல அவரு தெளிவா இருக்கார். எப்படியாவது பிலமோனும் ஒனேசிமும் நல்லா திரும்ப சேர்ந்து ஊழியம் பண்ணணுங்கிறதுல தெளிவா இருக்கார். அதனால தன்னை ரொம்ப கீழே கொண்டு போறார், டவுன் டு எர்த்து போய் ஹம்பிளா ஒரு சஜஷனா கொடுக்குறார். இத கூட நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். நாம் கூட நம்முடைய உடன் சகோதரர்கள்ட்ட ஏதாவது சொல்லும் போது ஒரு இது வந்து வெறும் வாயின் வார்த்தைகள் அல்ல, உள்ளத்துல இருந்து வரணும். ஒரு அதிகார துணியில சொல்லாம, அல்லது வந்து இதை நீங்க பண்ணுங்க, தேவனுக்கு ஊழியம் பண்ணதான் வந்திருக்கீங்க, இதெல்லாம் நீங்க பண்ணாம இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லாம ரொம்ப ஹம்பிளா நம்முடைய வார்த்தைகள் அவங்களுடைய காதுகளுக்கு மிகவும் மெருதுவாகவும், அவர்கள் அந்த வார்த்தையை கேட்கும் போதே இவர் ஒரு சஜஷனா தான் சொன்னாரு, ஆனால் இதை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த உண்மைத்தன்மையை இருதயத்திலிருந்து சொல்லணும் அப்படிங்கிறத பவுல் இங்க ஒரு லெசனா நம்ம கொடுக்கறத நம்ம கவனிச்சோம். அதுக்கு அடுத்து 15ஆம் வசனத்துல கூட தேவன் அருமையா பிளான் பண்ணிதான் இதெல்லாம் பண்ணிருக்காரு பிலமோன், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றார். வாசிக்கலாம். பிலமோன் 1:15. சிஸ்டர் வாசிக்கிறீங்களா? சரி, நானே வாசிங்க.
பிலமோன் 1:15 அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக வல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பெரியமுள்ள சகோதரனாயும் இருக்கும்படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். ரொம்ப தெளிவா எழுதுறார். இங்க ஒனேசிமு பிரிஞ்சு போனது கொஞ்ச காலம், அத கிரீக்ல பார்க்கும்போது ஃபார் அன் ஹவர் கொஞ்ச காலம் அவர் பிரிஞ்சு போறாரு. ஆனா திரும்ப இப்ப ஒனேசிமு கிடைக்கிறாரு. சதா காலமும் காலத்துக்கும் அவருடைய மரண பரியந்தம் அடிமையா இல்ல, ஒரு சகோதரனா உங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்கார். இது எல்லாமே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்த்துருந்தோம். சோ அதை தொடர்ந்து இதுக்கப்புறம் என்னெல்லாம் எழுதுறார், இன்னும் ஓப்பனா பவுல் நேரடியாவே சொல்வார், ஒரு டீலிங்கே பேசுவார் பிலமோன்ட்ட ஒனேசிமுக்காக ஓப்பனா. அதெல்லாம் என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம். வாசிக்கலாம். பிலமோன் 1:16. பிலமோன் 1:16. எனக்கு அவன் பிரியமான சகோதரன், ஆனால் உமக்கு சரீரத்தின்படியையும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வார்த்தை ரொம்ப எளிமையா இருக்கிற மாதிரி இருக்கும். பிலமோன் இடத்துல நம்மளை வச்சுக்கலாம். இப்போ பவுல் ஒனேசிமுக்காக நம்ம கிட்ட லெட்டர் எழுதுறதா நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. இப்ப பவுல் நம்ம கூட பேசுறாரு. இந்த ஒனேசிமு எனக்கு பிரியமுள்ள சகோதரனா இருக்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எனக்கே ஒரு பிரியமுள்ள சகோதரனா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு அவர் எவ்வளவு பிரியமுள்ள ஒரு சகோதரனா இருக்கணும் அப்படின்ற விஷயத்த அவர் ஸ்ட்ரெஸ் பண்றார். ஏன் ஸ்ட்ரெஸ் பண்றார் அப்படின்னு பார்க்கும்போது, இங்க ஒனேசிமுவை குறிச்சு என்ன வேணா காரியங்கள் பிலமோனுடைய மைண்ட்ல ஓடலாம். இங்க பவுல் என்ன ரிஜிஸ்டர் பண்றாருன்னா, இனிமேல் ஒனேசிமு ஒரு பிலவ்டு பிரதர், நமக்கு கிறிஸ்துவுக்குள் ஒரு உண்மையான சகோதரன், ஒரு அடிமை இல்ல. ஒரு அடிமையா இருக்கும்போது அவர் உங்களுக்கு வேல்யூ கொஞ்சமா தான் இருந்திருக்கும். அவருடைய பங்களிப்பு உங்க குடும்பத்துல கொஞ்சமா இருக்கும் மாம்சத்துல. ஆனா என்னைக்கு ஒரு கிறிஸ்து இயேசுக்குள்ள வராரோ அவரு வேல்யூ ரொம்ப அதிகம்ன்றார். இங்க தேவன் நம்ம கொடுக்கிற படிப்பினை என்னன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நாம் கூட உண்மையான புது சிருஷ்டின்ற அந்த ஒரு அழைப்புக்குள்ள வந்து பலியின் ஜீவியத்துல உடன்படிக்கை பண்றதுக்கு முன்னாடி இருந்ததை காட்டிலும் எல்லாருக்குமே பொருந்தும். என்னைக்கு நம்ம தேவனோட நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செய்யறோமோ அன்னியிலிருந்து ஒரு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு உடன் சகோதரனா நம்ம கூட இருக்கக்கூடிய அங்கங்களுக்கு நம்ம மாறுறோம். இது தேவனுடைய திட்டத்துல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாவி மனம் திரும்பறதுக்கு ஏதுவா இருக்கு. ஒரு பாவி மனம் திரும்பும் போது கிறிஸ்துவுடைய சரீர அங்கத்துல அதிகமான வேல்யூ ஆட் ஆகுதுன்றார். சோ நம்ம இங்கிலீஷ்ல நம்ம கவனிக்கும் போது கூட there will be one more consecrated member of the body adding his talent. யோசிச்சு பாருங்களேன், ஒரு சகோதரன் ஒனேசிமுவை போலன்னு சொல்றது உடன்படிக்கை செய்யற ஒரு காரியம். அவர் போல தவறு பண்ணதுக்கு நீங்க எடுத்துக்கிறாங்க. நம்ம எக்லீஷியால ஒரு சகோதரன் அடிஷனலா பேப்டிஸ்ட் எடுத்து ஆட் ஆகிறார். நீங்க நல்லா தேவனுடைய திட்டத்தை பாருங்கன்றார் பவுல். ஒரு சகோதரன் நம்ம கூட உடன் ஊழியனா இணையும் போது, நீங்க வேணா நம்முடைய எக்லீஷியால அந்த மாதிரி நிறைய ஒரு தனிப்பட்ட ஊழியம் அருமையா பண்ணுவார். அதான் இங்க சொல்றார் பவுல். ஒரு கான்செக்ரேட்டட் மெம்பர் அந்த கிறிஸ்துவுடைய சரீரத்துல ஏட் ஆகும் போது அவங்களுடைய முழு திறமையும், தேவன் என்னெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரோ அந்த முழு திறமையும், அவங்களுடைய முழு விருப்பத்தையும், வில்லிங்னஸ், அதையும் அவங்களுடைய முழுமையான ஒரு அன்பையும் எங்க அவங்க காமிப்பாங்க அப்படின்னு சொல்றாருன்னா, எக்லீஷியால காமிப்பாங்க. எக்லீஷியால ஒரு அனுபவமா அவங்களுக்கு இருக்கும், அவங்க மூலமா மற்ற எல்லாருக்கும் இருக்குன்ற. இப்ப நம்ம எக்லீஷியால ஒரு 50 பேர் இருக்கோம், 51வது ஒரு சகோதரர் ஜாயின் பண்றாரு அப்படின்னா நம்முடைய பார்வை எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தெய்வீக குடும்பத்துல ஒரு அருமையான சகோதரன் வரார். நம்ம எக்லீஷியாலையும் அவர் ஒரு மெம்பரா இருக்கார், கிறிஸ்துடைய சரீரத்திலையும் அவர் ஒரு அங்கமா இருக்கிறார். அந்த சரீரத்துடைய ஊழியத்துல ஒருவேளை ஒரு சில நிறை குறைகள் இருந்தா இந்த சகோதரன் மூலமா தேவன் அதை என்ன பண்ணுவார்னா வர்த்திக்க பண்ணுவார். அவருடைய முழு விருப்பத்தையும் கொடுத்திருக்கார் பேப்டிஸ்ட்ல. அவருடைய முழு திறமையும் கொடுப்பார் சபைக்காகவும் கிறிஸ்துக்காகவும். அதே போல அவருடைய முழு அன்பையும் சபைக்காகவும்
அவருடைய எக்லீசியாக்கு அவன் கொடுப்பார் அப்படிங்கிறத முதல்ல நம்ம நம்பணுங்கிறார். இதை யார நம்ப சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலமோனை நம்ப சொல்றார். அதனாலதான் பவுல் டைரக்டா ஒரு வார்த்தை சொல்றாரு. அடுத்த வசனத்துல படிக்கலாம். பிலமோன் 1ஆம் அதிகாரத்துல 17வது வசனம். பிலமோன் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் நீர் என்னை உம்மோடு ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப இந்த மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் பவுல் அவங்க பேசுறாரு அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பிலமோன் எதுவுமே பேச முடியாது. அவர் ரொம்ப ஹம்பிளா தான் சொல்றாரு. இந்த வார்த்தைகள் படிக்கும்போது கூட ரொம்ப ஹார்ஷா இருக்கிற மாதிரி நமக்கு பண்ணலாம். நானும் நீங்க பிரதர்னா அவரும் பிரதர் தான், ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்ல. நீங்க இந்த நிருபத்துடைய ஸ்டைலையே நீங்க கவனிக்கணும். பவுல் ஆரம்பிக்கும் போது இருந்து ரொம்ப அன்பா, ரொம்ப எமோஷனலா, ரொம்ப தாழ்மையா பிலமோன் எப்படியாவது திரும்ப ஏற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு அடிப்படையில பேசுறார். காரணம், பிலமோன் ஏற்றுக்கொள்ற அளவுக்கு இங்க ஒனேசிம் இருக்கிறார். அதனாலதான் இங்க சொல்லும் போது, ஆதலால் நீர் என்னை உம்மோடைய ஐக்கியம் உள்ளவன் என்று, இப்ப நானும் நீங்க கிறிஸ்துவுடைய சரீரம் அங்கன்னு நீங்க நம்புறீங்க அப்படின்னா பிலமோன் என்ன யோசிப்பார்? ஆமாங்க, எப்படிங்க நம்ம 2 பேரும் ஐக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியும்? ஐக்கியம் தான் மைண்ட்ல ஓடும். அப்போ என்னை எப்படி நீங்க ஏத்துக்கிட்டீங்களோ ஒரு உடன் சகோதரனா, அதே போல அவனையும் உங்க கூட இருக்கக்கூடிய ஒனேசிமையும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஏற்றுக்கொள்ளுங்கள். கட்டாயமா ரொம்ப கஷ்டங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இங்கதான் தேவன் அடுத்த லெசன் நம்ம கொடுக்குறார். ஒரு சகோதரன் தவறு பண்ணிட்டு அந்த தவறை திருத்திட்டு திரும்ப நம்மோட ஐக்கியம் கொள்ளக்கூட நிலைமையில வரும்போது, இப்ப தேவன் நமக்கு வைக்கிற டெஸ்ட் என்ன தெரியுங்களா? அவர் பண்ண தவறை மறந்துடுங்க, அவர் பண்ண பழைய செய்திகள் மறந்துடுங்க. ஒரு புது சகோதரனா, உங்களுடைய உடன் ஊழியனா, கிறிஸ்து இயேசுவுக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனா அவர் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கன்ற. யோசிச்சு பாருங்களேன். பிராக்டிக்கலா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்முடைய வாழ்க்கையில எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணுவோம்? கட்டாயமா அந்த பழைய எண்ணங்களை அழிக்கவே முடியாது. அதனாலதான் இன்னைக்கு நிறைய உலகத்துல கூட சொல்லுவாங்க, நிறைய தேவையில்லாத விஷயங்களை உங்க மைண்ட்ல ஏத்திக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத விஷயத்த பேசாதீங்க, தேவையில்லாத விஷயத்த பார்க்காதீங்க, தேவையில்லாத விஷயத்த குறிச்சு நீங்க யோசிக்காதீங்கன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அதெல்லாம் போய் டம்ப் ஆயிரும். டம்ப் ஆக ஆரம்பிச்சோன்னா அதை நம்ம மறக்கணும்னு நினைப்போம், நம்மளால மறக்கவே முடியாது. காரணம் அது ஸ்டோர் ஆயிடுச்சு. நம்ம பாக்குறோம் நம்முடைய அனுதின லைஃப்ல கூட சில முறை நமக்கு கனவெல்லாம் வரும். நம்ம என்ன மாதிரி காரியங்களை நம்முடைய சிந்தனைகளை அதிகமா யோசிக்கிறோமோ அந்த மாதிரி கனவுகள் வர நம்ம பார்க்கணும். ஒருவேளை நம்ம சைக்கிள் ஓட்டுற மாதிரியே நம்ம யோசிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு கனவுல பாத்தீங்கன்னா சைக்கிள்ல இருந்து கீழே விழுகிற மாதிரி வரும், இல்ல சைக்கிள்ல போயிட்டு இருக்க மாதிரி வரும். ஏதோ இந்த மாதிரி ஒரு காரணம் என்னன்னா, நம்ம எந்த விஷயங்களை குறிச்சு அதிகமா யோசிக்கிறோமோ. இப்போ பிலமோன் யோசிக்கல, அவருக்கு நிறைய அனுபவங்கள் நடந்திருக்கு ஒனேசிம மூலமா. அது சிலது நன்மையா இருந்திருக்கலாம், சிலது தீமையா இருந்திருக்கலாம். எது எப்படியோ அனுபவங்கள் தான் நம்ம பாக்குறோம். இந்த அனுபவங்களை பவுல் ரிக்வெஸ்ட் பண்றார், மறந்துருங்க. ஒரு புது சகோதரனா, கிறிஸ்துவுக்குள் உடன் ஊழியனா நீங்க ஒனேசிமும் ஏற்றுக்கொள்ளுங்கன்றார். இப்ப நமக்கு தேவன் வைக்கிற டெஸ்ட் தெரியுங்களா? ஒருவேளை நாளைக்கு ஒரு பிரதர் கன்வெர்ட் ஆகலாம், நம்முடைய ஐக்கியங்களை இணையலாம், நம்முடைய எக்லீஷியால ஒரு பேப்டிஸ்ட் எடுக்கலாம், அவர் நம்முடைய ஃப்ரெண்டா இருக்கலாம், அவர் நம்ம ஃபேமிலியை ஒருத்தவங்க இருக்கலாம். ஒருவேளை கணவன் சத்தியத்துல இருக்கிறோம், மனைவி வரலாம், மனைவி இருக்கிறோம் கணவன் வரலாம், இல்ல குடும்பமா இருக்கிறோம் பிள்ளைகள் வரலாம். இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பழைய வாழ்க்கை இருக்கும், இவங்க எல்லாத்துக்குமே ஒரு மோசமான மறுபக்கம் இருக்கும். ஏன் நமக்கு இல்லையா? நமக்கு இருந்துச்சு. அதே போல நம்ம கூட வேலை செய்யக்கூடிய ஒருத்தவங்க நாளைக்கு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளலாம். ஏன் இந்த ஃபைனலா நமக்கு சத்துரு இருக்கக்கூடாது. ஒருவேளை நமக்கு சத்ருவா இருக்கக்கூடிய சகோதரனோ அல்லது சகோதரியோ ஒரு நபர், அவங்க கூட நாளைக்கு சத்தியத்தை, உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ நம்ம போய் ஊழியங்கள்லாம் பண்ணும்போது பாபிலோன்ல இருக்கிற ஒரு பாஸ்டர் நம்மளை அடிச்சிருப்பார், எதுக்கு இங்க எல்லாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. நாளைக்கு அந்த பாஸ்டரே உடன்படிக்கை செஞ்சு கூட வரலாம். அப்படி வரும்போது
நம்முடைய பார்வை, நம்முடைய கோணம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அங்க சொல்றார். நம்ம பழைய எண்ணங்களோ நமக்கு நடந்த கசப்பான அனுபவங்களோ குறித்து யோசிக்காம இப்போ தேவன் அந்த சகோதரனை எப்படி அனுமதிச்சிருக்க அப்படி பாருங்கன்றார். கட்டாயமாக பிலமோனுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்திருக்கும். ஆனா தேவனுடைய ஆவியில பவுல் போன்ற ஊழியர்கள் சொல்லும் போது பல செல்ல மறந்துட்டு ஒரு உண்மையுள்ள ஒரு சகோதரனாக ஒனேசிமுவை கட்டி தழுவ பிலமோன் ரெடி ஆயிட்டு இருப்பார் ஒவ்வொரு வரி படிக்கும்போது. நீங்க பவுல் அடுத்து ரொம்ப இம்ப்ரெசிவா என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை ஒனேசிமு ஏதாவது தவறு பண்ணியிருப்பாரு, பிலமோன் சொல்றாரு. கட்டாயம் ஏதோ ஒரு அநியாயம் பண்ணாம உங்களை விட்டு ஓடி போயிருக்க மாட்டாரு. அவர் என்ன அநியாயம் பண்ணாலும் சரி, அவர் கணக்குல எவ்வளவு பாக்கி இருந்தாலும் சரி, அதை நான் கொடுக்குறேங்கிறது. வாசிக்கலாம். பிலமோன் 1:18. பிலமோன் 1:18. அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் முயற்சி அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க என்ன எடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதாவது அவர் அநியாயம் பண்ணிட்டாருங்கிறது கூட இங்க கன்ஃபார்மா சொல்ல. ஒருவேளை நம்ம தான் சொல்றோம் ஒரு பெரிய தவறு பண்ணிருக்கலாம், இல்ல சின்ன சின்ன தவறு பண்ணிக்கலாம்னு. பவுல் இங்க ஓப்பனா எதுவுமே எழுதல. ஒனேசிமு தவறு பண்ணியிருக்கிறாருங்கிறத கூட ஸ்ட்ராங்கா எழுதாம தவறு பண்ணி திருந்திட்டார். தவறு பண்ணி திருந்தின பிறகு அந்த தவறை ரொம்ப போட்டு அங்க பிரஷர் பண்ணக்கூடாது. அதனால பவுல் இங்க எப்படி லைட்டா எழுதுறாருன்னா, அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏதாவது அநியாயம் உங்களுக்கு எதிராக பண்ணியிருந்தா அப்படிங்கிறாரு. ரெண்டாவது சொல்றார், உம்மிடத்தில் ஏதாவது கடன் வாங்கிட்டு ஓடிட்டாரா, இல்ல உங்ககிட்ட இருந்து ஏதாவது எடுத்துட்டு ஓடிட்டாரா, அதை அப்படியே ஒனேசிமுங்கிற அக்கௌண்ட்டை மாத்தி பவுலுங்கிற அக்கௌண்ட்ல எழுதுங்கன்றார். இது நிஜமாவே ஒரு பெரிய படிப்பினை. அன்புக்குரிய சகோதர சகோதரிலே, பவுலிங் ஆக்சுவலா என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா, கிறிஸ்து இயேசுடைய ஈடுபலிய ஒரு மாடலா, ஈடுபலி கிறிஸ்து தான் கொடுக்கணும், அந்த மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய வேலைய தேவன் தனக்கு கொடுத்த ஒரு பாக்கியமா இந்த ஒரு இன்ஸ்டன்ட்ல அவர் கையில் எடுக்கிறார். சோ இங்க ரெக்டிபிகேஷன் ஆஃப் ராங்ஸ் நம்ம பாக்குறோம். நம்ம இதுக்கு முன்னாடி கூட பாடங்கள் பார்த்திருக்கோம். ஒரு சரியா ஒரு விஷயத்த சீர்பொருந்த பண்றதுக்கு முயற்சி எடுக்கிறார். சோ இந்த முயற்சியை குறித்து கூட நம்ம பாக்குறோம். ஒருவேளை இப்போ இன்னொரு பிரதர் தவறு பண்ணாருங்கிற பாயிண்ட் போகாம, இப்போ ஒனேசிமும் பிலமோனும் வச்சுக்கோங்க. இப்ப பிலமோனுடைய மைண்ட் ஆகட்டும், ஒனேசிமுடைய மைண்ட் ஆகட்டும் எப்படி இருக்கணும்னா, ஒனேசிமு ஏற்றுக்கொள்ள மைண்டுக்கு பிலமோன் வந்துட்டார். இப்போ ஒனேசிமுடைய மைண்ட் கூட எப்படின்னா, நான் ஏதோ அநியாயம் பண்ணிட்டேன், இப்ப நான் திருந்திட்டேன். பவுல் சொல்றார், அவர் திருந்திட்டார். அவர் திரும்ப ஊழியம் பண்ண வரார். ஆனா வரும்போது ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சு அப்படின்னா, முதல்ல இங்கேயே ஒப்புரவாய்க்கலாம், நான் அந்த கடனை செலுத்துறேன். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு நான் ஒனேசிமுவை நம்புறேன்ற பவுல். சோ இதுதான் நம்ம பார்க்கும்போது, நம்ம சில முறை நினைவு கூறுதல்ல கூட இந்த வசனங்களை நாம் நினைவு கூறுறது உண்டு. படிக்கலாம். மத்தேயு 5:23 மற்றும் 24. மத்தேயு 5:23 மற்றும் 24. ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு உன் காணிக்கையை செலுத்து. பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரி, இங்க தேவன் நம்ம கொடுக்கறது அதுதான். இப்போ ஒனேசிமு திரும்ப ஊழியத்துல இணைய போறார், ஒரு புது மனுஷனா. பிலமோன் ஏற்றுக்கொள்ள போறார். பவுல் இங்க என்ன எழுதுறாருன்னா, அவங்க ரெண்டு பேருக்கும் மத்தியஸ்தனா பவுல் இருந்து, அவர் யாதொரு அநியாயம் செஞ்சிருந்தாலும் நான் என்ன பண்றேன், உங்களுக்கு செலுத்துறேன், நீங்க என் பேர்ல வச்சுக்கோங்கன்ற. இது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ். இன்னைக்கு நம்முடைய நிலைமையில எப்படின்னா, நமக்கு எந்த பிரச்சனையும் வரலைன்னா ஓகே, மற்ற ரெண்டு சகோதரருக்குள்ள பிரச்சனை இருந்தா அது இருந்துட்டு போட்டோம், அது அவங்களுடைய கீழ்ப்படியாம நிமித்தமா வந்துச்சு, இல்ல அவர் பார்த்து கோவப்பட்டார் இப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருக்கும். ஜெனரலா மாம்சமா எல்லாருக்குள்ளயும் இருக்கும், இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனா இங்க தேவன் நம்ம கற்றுக் கொடுக்குற லெசன் என்னன்னா, அப்படி ஒரு ரெண்டு பேரை நீங்க பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும்.
நம்மால முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய கடனை மீட்டு கொடுக்கணும்ன்ற. சோ அங்க எந்த இடத்துலயும் பவுல் ஒனேசிமு ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்ல. அதே போல பிலமோனும் அவர் குற்றவாளின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணணும்னு அவர் விரும்பல. ஏன் அப்படின்னா வசனங்கள் அப்படிதான் நமக்கு சொல்லி கொடுக்கப்படுது. படிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். கரெக்ட் தானுங்க அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. இந்த வசனம் ஒருபோதும் பொய்யா போகாது. நமக்கு நல்லா தெரியும். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்கள் நீங்க என்ன பண்ணாதீங்க. இதேதான் இன்னொரு வசனம் கூட பாக்குறோம். மனுஷர் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, சார் நான் வந்தா எனக்கு இந்த பிரதர் இப்படி எல்லாம் கேர் எடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இயேசு கிறிஸ்து ஒரே அவர் சொல்றாரு, நீ இத இன்னொரு சகோதரனுக்கோ அல்லது அந்த பிரதருக்கோ பண்ணு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னை வெறுத்து பிறனை நேசிக்கிற விஷயம். இங்க அதான் சொல்றார், மற்றவர்கள் அவ்வளவு எளிதா குற்றவாளின்னு தீர்க்காதீங்க. ஏன்னா அதே தீர்ப்பு அதே அளவு நம்முடைய வாழ்க்கையை நடக்கப்படும். பவுல் இதை அருமையா கையாளுறாரு. ஒனேசிமு மோசமானவர்னு சொல்லல, ரொம்ப எளிமையா சொல்றார். அவன் யாதொரு குற்றம் உங்களுக்கு விரோதமா செஞ்சிருந்தாலும், கடனா இருந்தாலும், ஏதாவது அப்படிங்கிற நான் செலுத்துறேன்ற. யோசித்து பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஆக்சுவலா பவுல் சொல்றார், எவ்வளவு கடன் இருந்தாலும் நான் அடைக்கிறேன், ஒனேசிமு பேர்ல இருக்கிற கடனை அழிங்கன்ற. இப்ப அடுத்த பாயிண்ட் என்னன்னா, ஒனேசிமு பிலமோனுக்கு கடன் செலுத்தணும், ஏதோ செலுத்தணும். பவுல் சொல்றார், நான் உங்களுக்கு கொடுக்குறேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அங்க எந்த இடத்துலயும் ஒரு பணத்தை பத்தி அங்க இமேஜினேஷன் அங்க நேரடியா கொடுக்கல. ஒருவேளை ஒனேசிமு பிலமோனுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாக்கின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பவுல் சொல்றார், நான் கொடுத்துட்றேன் உனக்கு அப்படிங்கிற. இப்ப பிலமோன் வாங்கிடுவாரா? பிலமோன் என்னப்பா, ஐயோ நீங்க எவ்வளவு பெரிய ஊழியக்காரரு, உங்ககிட்ட எல்லாம் வேணாம் எனக்கு வேணவே வேணாம் பாரு, அதையவே நீ ஒனேசிமுக்கு சொல்லுங்கிறார். ஏன்? ஒனேசிமும் நம்மை போல ஒரு உடன் ஊழியன், ஒரு அருமையான சகோதரன் திரும்பி வந்துட்டார், பழச நினைக்காதீங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்கன்ற. இங்க பவுல் ஆகட்டும், பிலமோன் ஆகட்டும், ஒனேசிமு ஆகட்டும், ஆல் ஆர் ஈக்குவல்ன்ற ஒரு பாயிண்ட தெளிவா சொல்றார் பவுல். சோ இங்க கூட நமக்கு ஒரு 13வது லெசன் இந்த சிறிய புஸ்தகத்திலிருந்து நம்ம பார்க்கணும். நம்ம கொஞ்சம் பிராக்டிக்கலா கலோக்கியலா பேசணும்னு வச்சுக்கோங்களேன். பவுலுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஆள் அனுப்பிச்சுடுற, திருந்திட்டாப்புல, பார்த்தா அப்படிதான் இருக்கிறாப்புல, ஏத்துக்குங்க அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டு போலாம். பவுல் உருகி 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 லெட்டர் எழுதுறார் ஒரு சகோதரனுக்காக. அப்போ பவுல் அந்த சகோதரனுடைய உள்ளத்தை புரிஞ்சிருக்கார். கட்டாயமாக ஒனேசிமு திருந்தி வாழணுங்கிற அந்த ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருந்திருக்கும். ரிஸ்க் எடுக்கிறார் பவுல். என்ன ரிஸ்க் எடுக்கிறாருன்னா, ஒனேசிமுவை பிலமோன் ஏற்றுக்கொள்ளணும், நான் தலையை கூட அதுக்காக அடமானம் வைக்கிறேங்கிற. இப்ப பவுல் இடத்துல நம்மளை வச்சுக்கணும். ஏதோ ஒரு சகோதரனுக்காகவோ சகோதரிக்காகவோ, ஒருவேளை நம்ம கிட்ட பணம் நிறைய இருக்கு, அவங்க பினான்சியலா கஷ்டப்படுறாங்க, இல்ல ஒருவேளை நம்ம கிட்ட நேரம் நிறைய இருக்கு, அவங்க நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியாம தவிக்கிறாங்க, எப்படி வேணா நீங்க வச்சுக்கோங்க. மற்றவர்களுக்கு உதவக்கூடிய தன்மையில நமக்கு, இப்ப நான் பேசுறேன்னா எனக்கு நான் போட்டுக்கிற மார்க் அவுட் ஆஃப் 100 நம்மளுடைய மனசாட்சியில் வச்சுக்கோங்க. இப்ப நான் எனக்குன்னு சொல்றேன், நீங்க உங்களுக்குன்னு வச்சுக்கோங்க. 100க்கு நமக்கு எவ்வளவு மார்க் போட முடியும்? நம்ம இன்னொருத்தருக்கு போட வேணாம், நம்ம போடலாம். அதாவது இந்த பலியின் ஜீவியமே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே சுயநலமான வாழ்க்கை இல்லை. நான் சபையானா போதுங்கிறது கிடையாது. நானும் சபையாகணும், நாம கூட இருக்கக்கூடிய உடன் ஊழியர்களும் சபையாகணும். அதுக்கு என்ன தடைகள் அவங்களுக்கு இருக்கோ, ஒருவேளை தேவன் நமக்கு அனுகூலம் பண்றாருன்னா அந்த தடைகளை நாம் என்ன பண்ணணும்னா அவர்கள் மேற்கொள்ள உதவி செய்யும். அவர்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய பற்றாக்குறையா
தேவன் நமக்கு அந்த விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்காரா? ஹெல்ப் பண்ணணும். ஒருவேளை அவங்களுக்கு மாம்சத்துக்குரிய காரியங்கள் ஏதாவது பற்றாக்குறையா, தைரியமா அதையும் பண்ண முன் வரணும். அவங்க ஒனேசிமுவை போல இருந்தால் அங்கேயும் பவுல் தெளிவா இருக்கார். பவுல் எல்லாருக்கும் இதை பண்ணணும். ஒனேசிமுடைய உள்ளத்தை பார்க்கிறார், அவருக்காக அவர் தலையை கூட அடமான வைக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. இத சொல்லிட்டு பவுல் என்ன அடுத்த பாயிண்ட் சொல்றாருன்னா, இதுதான் ரொம்ப இம்ப்ரெசிவான விஷயங்கள் இந்த நிருபத்திலேயே. 19ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். பிலமோன் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மை தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஸ்டைல். அநேக இடங்கள்ல அவர் அந்த நமக்கு புரியறதுக்காக அந்த வார்த்தையை உச்சரிக்கிற, நீங்க தவற எடுத்துக்கணும். வார்த்தை ஜாலம். எந்த வார்த்தையை எங்க போட்டு எப்படி பேசினா ஆப்போசிட்ல இருக்கிறவர் கரெக்டா கான்செப்டை புரிஞ்சு பாருங்கிறது தெளிவா தெரியும். அவர் என்னன்றாருன்னா இன்டைரக்டா சொல்றார், பிலமோன் நீங்களே எனக்கு கடன் தான் தெரியுமா, உங்க மொத்த வாழ்க்கையை நீங்க எனக்கு கடனா செலுத்த வந்திருக்கிறீங்க. ஏன் சொல்றார்? யோவான் எழுதுறார் வசனத்துல, நாமும் நம்முடைய சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியா இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்கள், அநேக முறை இதை புரிஞ்சுக்கிறதே இல்லை. நம்ம சகோதரன் அவ்வளவுதான். ஆனா பிரமாணம் சொல்லுது, உன் சகோதரனுக்காக நீ ஜீவனை கொடுக்கணும், லைஃபே கடனா கொடுக்கணும். கொடுத்தாரு. அதுதான் அப்போஸ்தலர்கள். அவசியமே இல்லை. ஆனா வசனத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க, தேவனுடைய தாற்பயங்களை உள்வாங்கி இருக்காங்க. என் சகோதரனுக்காக நான் ஜீவனை வேணாலும் கொடுக்குறேன், அவரை ஒப்புரவாக்கணும். ரொம்ப தெளிவா எழுதுறார். பிலமோனுக்கு இன்னும் தெளிவா, அதாவது மேபி இந்த நிருபம் வேற யாரும் எழுதியிருக்கலாம், ஏன்னா பவுல்னால நிருபம் எழுத முடியாது, ஒரு ஐசைட்ல இஷ்யூ இருந்திருக்கு. ஆனா பவுல் இன்டைரக்ட் என்ன சொல்றாருன்னா, இது நான் என் சொந்த கையாலே எழுதுறேன்னா என்ன அர்த்தம்னா, நான் சைன் பண்ணி கொடுக்குறேங்க ஒனேசிமு, டாக்குமெண்ட் போட்டு கொடுக்குறேன். நான் வரும்போது அவர் எவ்வளவு கடன் வச்சிருந்தாலும் நான் செலுத்தி தீர்க்கிறேன். ரொம்ப கான்பிடென்டா பேசுறார். காரணம், ரிஸ்க் எடுக்கிறார் சகோதரனுக்காக. நாம எவ்வளவு தூரம் இன்னைக்கு ரிஸ்க் எடுக்கிறோம் ஒரு சகோதரனுக்கு? கட்டாயம் நம்ம யோசிக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிக்கு. அவர் சொல்றார், நீங்களே உங்களை எனக்கு கடனா கொடுக்கணும், பரவாயில்ல. ஜோவில எழுதுறாரு, நான் எவ்வளவு இருந்தாலும் நான் வரும்போது கொடுத்துறேன். சோ இங்க எந்த வகையிலையும் பவுல் ஒனேசிமுவை ஒரு வகையான கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கல. இதை நம்ம எந்த மாதிரி துணியில் எடுத்துக்கூடாதுன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிலமோன், நீங்களே எனக்கு ஆல்ரெடி கடன் தான், கிட்டத்தட்ட நீங்க எனக்கு அடிமை மாதிரிதான், நீங்க அவர் அடிமையா வச்சுக்கிறதுக்குலாம் ட்ரை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த துணியில பவுல் எழுதல அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அவர் அந்த தாற்பயத்தை புரிய வைக்கிறார். பவுல் கையெழுத்து போட்டு கொடுக்கிறார் பாண்டு. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு தூரம் ஒரு மூத்த சகோதரர், அப்படிதான் நம்ம சொல்லணும். அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவுடைய அந்த ஒரு அஸ்திபாரம் சபைக்கு. அவங்க எந்த இடத்துலயும் இன்னும் சொல்ல போனா பிலமோனுக்கு கேட்டு போட்டார். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, பிலமோனால எந்த வகையிலையும் இந்த ஒரு விஷயத்தை அவர் பண்ணக்கூடிய சகோதரனால புரியிருக்கா சொல்றோம். இந்த ஒனேசிமுவை சேர்த்துக்கொள்ள விஷயத்துல கொஞ்சம் கூட அதை தள்ளி போடக்கூட முடியாத கண்டிஷன்ல ரொம்ப தெளிவா பிளான் என்ன சொல்லுது, தேவனுடைய வசனம் என்ன சொல்லுது, உங்களுடைய கேரக்டர் இது வரைக்கும் எப்படி இருந்துச்சு, இப்போ ஒனேசிமு எப்படி இருக்கார், நான் அஷ்யூரிட்டி கொடுக்குறேன், நான் சைன் பண்ணி கொடுக்குறேன், நீங்க ஏற்றுக்குங்க அப்படிங்கிற. எந்த பக்கமுமே பிலமோனால திரும்ப கூட முடியாத அளவுக்கு ஒரு நேர்மையான கடிதத்தை ஒரு உணர்வோட பவுல் அங்க எழுதுறார். இந்த வசனம் எல்லாம் பிலமோன் படிக்கும் போது நம்ம விசுவாசிக்கிறோம், அவர் கண்கள் இருந்து தண்ணீர் வந்திருக்கும். ஏன் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த மாதிரி எல்லாம் அப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் நம்முடைய அடிமைக்காக இங்க ஒனேசிமே மறந்திருப்பார். இப்படி எல்லாம் எழுதுவாரா அவரு? சரி, இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாரு அவர், நீ ஏத்துக்கப்பான்னு சொன்னாவே நான் ஏத்துக்க ரெடி அப்படிங்கிற கண்டிஷனுக்கு அங்க பிலமோன் வந்திருப்பார். அந்த அளவுக்கு சுத்தி எழுதுறாரு. எழுதிட்டு இப்ப எப்படி சொல்றாருன்னா, நீங்க ஏத்துப்பீங்கன்னு தெரியும், நீங்க ஏத்துக்குங்க, ஏத்துக்கிட்டா ஊழியத்துல ரொம்ப பிரயோஜனமா இருக்குங்கிற.
படிக்கலாம். பிலமோன் 1:20. பிலமோன் 1:20. ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும். கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பார பண்ணும். நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன தெரியுங்களா சொல்றாரு? நான் ஆரம்பத்திலே சொன்ன பிலமோன், கொலேசே பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பரிசுத்தவான்களுடைய உள்ளம் பொங்குது, உள்ளம் இளைப்பாறுது. ஏன்னா உங்க ஊழியம் அப்படி இருந்துச்சு. எல்லாருடைய மனசையும் சந்தோஷமா வச்சுட்டீங்க. எல்லாரும் ஒரு சந்தோஷத்துல பூரிச்சு போய் இருக்கிறாங்க உங்க ஊர்ல. அந்த சந்தோஷத்தை எனக்கும் இந்த அடியனுக்கும் கொஞ்சம் கொடுக்க முடியுமான்னு கேக்குறேன். அதான் சொல்றார், ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு. இங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம பிராக்டிகலா சொன்னா அவளுக்கு இதனால ஏதாவது யூஸ் இருக்கா, பிரயோஜனம் இருக்கானா? நேரடியா ஒரு மாம்ச கண்ணோட்டத்துல பார்க்கும்போது பிரயோஜனமே கிடையாது. அவர் போய் சேர்ந்துக்கு போறார், இவர் பாட்டு இவர் ஊழியத்தை பார்க்க போறார். பவுலுக்கு ஒரு சொந்தக்காரன் கூட கிடையாது மாம்சத்தின் அடிப்படையில். ஆனா பவுல் ஆவிக்குரிய ஒரு சகோதரனா என்ன எழுதுறாருன்னா, உங்களால எனக்கு ஒரு ஹெல்ப் ஆகட்டும், எனக்கு ஒரு பிரயோஜனம் உண்டாகட்டும், கர்த்தருக்குள் என் உள்ளத்தை நீங்க அனுப்புங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம் நம்முடைய அனுதின வாழ்க்கையில, நம்முடைய எக்லீஷியால நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஊழிய பாதையில எவ்வளவு சகோதரனுடைய உள்ளத்தை இளைப்பார பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நிறைய இடங்கள்ல சொல்லுவோம் இல்லைங்களா, பிராக்டிகலா சொல்லும்போது கூட மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. இங்க அதை தாண்டி சொல்றார், பல சகோதரனுக்கு ஒரு ஆறுதலா அவங்களுடைய இருதயம் இந்த ஊழிய பாதையில சந்தோஷப்படுற அளவுக்கு பிலமோனுங்கிற ஒரு சகோதரன் இருந்திருக்காருன்னா ஏன் நம்மளால இருக்க முடியாது? பவுல் அதையும் கூட சேர்த்துக்கிறார், என்னுடைய மனசையும் கொஞ்சம் இளைப்பார பண்ணுங்க இந்த விஷயத்துல. பவுல் நல்லாதான் இருக்கார், ஆனா இந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் பாரமா இருக்கு. இங்க நீங்க ஒனேசிமை ஏற்றுக்கொள்ளும் போது என்னுடைய உள்ளம் ரொம்ப சந்தோஷப்படும். ஏன் என்ன சொல்றாருன்னா, அவர் முதல்லயே அந்த 4-5 வசனங்களை பார்க்கும்போது அவர் சொல்றார், பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பார்னபடியே. பவுல் ரிக்வெஸ்ட் பண்றார், நானும் ஒரு பரிசுத்தவான் தான், என்னுடைய உள்ளமும் ஒனேசிமை என் பையனை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படும், பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கிறார். யோசிச்சு பாருங்க, பிலமோன் அவர் பண்ணாம இருக்க போறதில்ல. இந்த லெட்டரை படிக்கும் போதும் கட்டாயம் அந்த மாதிரியான ஒரு எமோஷனல் ஒரு லைவ் ஈவெண்ட் ஒருவேளை கொலேசி சபையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள்லாம் பார்த்திருந்தாங்கன்னா மேபி தேவனு சித்தமா இருந்து உயிர்த்தெழுதல்ல நம்ம அவர்களோட சுதந்திரத்துக் கொள்ளும் போது கேட்கலாம், எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம் கூட. ஒருவேளை தேவனே கூட நமக்கு வெளிப்படுத்தலாம். பெரிய விஷயங்க அன்புக்குரிய சகோதரர்கள். ஒரு சகோதரன் தவறு பண்ணி அவர் மனம் மாறி அவர் திரும்பி வரும்போது அவருடைய பல எண்ணங்கள்லாம் மறந்து ஒரு உடன் ஊழியனா, ஒரு சகோதரனா திரும்ப ஒரு பாசிட்டிவான ஒரு கண்ணோட்டத்துல அவரை பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக பவுல் கண்ணை அடமானம் வைக்கிறார். இன்னைக்கு எவ்வளவு சகோதரர்களை நாம் அவங்களுக்காக ஹெல்ப் பண்றோம், இல்ல அவர் உண்மையாகவே மனம் உடைந்த போது அவங்களுக்காக நம்மளை நாம் அடமானம் வைக்கிறோம் அப்படிங்கறத விஷயமா இருக்கு. சோ இன்னைக்கு இந்த பாடத்துல நம்ம கடைசியா ஒரு வசனம் படிக்கலாம். பிலமோன் 1:21. பிலமோன் 1:21. நான் சொல்கிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து எதற்கு நீர் இணங்குவீர் என்று நிச்சயித்து உமக்கு எழுதியிருக்கிறேன். பவுல் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு, நான் ரொம்ப கான்பிடண்டா இருக்கிறேன், நான் 1 சொன்னா நீங்க 2 பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்ப யோசிச்சு பாருங்களேன், பிலமோனுங்கிற ஒரு சகோதரன் சாதாரண சகோதரனே இல்ல. இன்னைக்கு நம்ம கூட உடன் ஊழியர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. பிரதர் இதை இப்படி பண்ணலாம் பிரதர்ன்னு நம்ம சொல்லும் போது அதை அப்படியே டபுள் மடங்கு பர்ஃபெக்டா பண்ணக்கூடிய சகோதரர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அந்த மாதிரி நான் சொல்றதுக்கும் நீங்க அதிகமா பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், அத நிச்சயம் பண்ணனாலதான் இந்த லெட்டரை நான் எழுதுறேன்னு சொல்லி ஒரு முக்கியமான பாயிண்ட அவர் கன்க்ளூட் பண்றார். இங்க என்ன நிகழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவுல் பிலமோனை ரொம்ப நம்புறார். இதெல்லாம் முன்னாடி பார்த்தோம், நம்ம கூட இருக்கக்கூடிய உடன் ஊழியர்களை நான் முதல்ல நம்பணும். நம்பினாதான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் என்ன பண்ண முடியும்னா உச்சரிக்க முடியும். பவுல் தெளிவா உச்சரிக்கிறார். இங்க கூட பவுல் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, அந்த கீழ்ப்படிதல் உள்ளத்திலிருந்து வரணும்.
அது ஒரு ஃபார்மல் ஒபீடியன்ஸா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க பவுல் இந்த வசனத்தை கன்க்ளூட் பண்ணும்போது எப்படி கொண்டு வர்றாருன்னா, இது ஒரு ஆர்டர் கிடையாது, இதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லாம பவுல் ஒரு உணர்வு பூர்வமா தான் பெத்த பையனுக்காக கெஞ்சறார். ஒரு எமோஷனல் அப்பீல். ப்ளீஸ், என் மனசும் நீங்க எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துறீங்க, என் மனசையும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்துங்க. என் பையனை பழையபடி இல்ல, அடிமையா இல்ல, கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு உடன் சகோதரனா நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவும் இருக்காது அப்படிங்கறதுதான் இந்த வசனத்துல எழுதுறோம். ஆக்சுவலா ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம படிக்கலாம். ஹேவிங் கான்பிடன்ஸ் இன் யுவர் ஒபீடியன்ஸ் சொல்றார் பிலமோன்ட்ட. should say something like I have faith that you will hear the higher way. இங்க நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி வசனத்தை தான் நம்ம கொடுத்துருக்கிறோம். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, என்னுடைய நம்பிக்கைக்கும் மேல நீங்க பண்ணுவீங்க அப்படிங்கிறத பவுல் நிச்சயித்து தான் இந்த நிருபத்துல ஒனேசிமு குறிச்ச காரியத்தை இந்த 21ஆம் வசனத்துல அவர் கன்க்ளூட் பண்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, சோ இந்த வாரம் நம்ம பார்த்த இந்த விஷயம் பாத்தீங்கன்னா 8ஆம் வசனத்துல ஆரம்பிச்ச இந்த கான்செப்ட் ஏறக்குறைய 21ஆம் வசனத்துல அந்த பாடி ஆஃப் த கண்டென்ட் ஏன் எழுதுறார், ஒனேசிமுக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலா பவுல் எழுதி தன்னையே அடமானம் வச்சு ஒரு திருந்தின ஒரு சகோதரனை மீட்டுக்கொள்ள அவர் எடுத்த பிரயாசம், அவரு வார்த்தைகளை உச்சரிச்ச விதம், அவர் தன்னுடைய மனத்தாழ்மையை காமிச்ச விதம், தன்னுடைய தலையே தன்னுடைய சகோதரனுக்காக அடமானம் வைக்கிறார். அதாவது தன்னுடைய ஜீவனையே கொடுக்க அவர் பிரயாசப்படுறதை நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இன்னும் ஒரு சில வசனங்கள் இருக்கு. திரும்ப மொத்தமா இந்த புக்கை ரீகால் பண்ணி தான் அடுத்த வாரம் நம்ம க்ளோஸ் பண்ண போறோம். கடைசியில் அடுத்த வாரம் என்ன சொல்லுவாருன்னா, நான் வரேன், எனக்குன்னு ஒரு சின்ன பிளேஸ் நீங்க என்ன பண்ணுங்க, ஆயத்தம் பண்ணி வைங்க, என் கூட இருக்கக்கூடிய இந்த சகோதரர்கள்லாம் உங்களை விசாரிக்கிறதா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் எழுதி அந்த நிருபத்தை க்ளோஸ் பண்றாரு. ஸோ இந்த வாரம் நம்ம பார்த்த படிப்பினையிலேயே ரொம்ப முக்கியமான படிப்பினை, நாமும் நம்முடைய சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியா இருக்கிறோம் அப்படிங்கிறத பிராக்டிக்கலா பவுல் பண்ணார். ஏன் நம்மனால பவுலுக்கு ஒரு ஒனேசிமு மாதிரி கஷ்டத்துல இருக்கக்கூடிய அல்லது தேவன் விட்டு கொஞ்சம் தூரம் போய் திரும்ப தேவன்கிட்ட சேர ஆசைப்படக்கூடிய சகோதரனை நாம முன் வந்து, ஒருவேளை ஒரு தனிப்பட்ட பிரச்சனைனால ஒரு சபையில இருந்து போயிருக்கலாம், ஒரு சின்ன மனக்கசப்புனால போயிருக்கலாம், ஒருவேளை தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் போது அந்த சகோதரன் மனம் திரும்பும் போது பவுல் செய்த இதே ஊழியம் நமக்கு நினைவுக்கு வரணுமே தவிர, அவர் பண்ண தவறு, அவர் எக்லீசியால சண்டை போட்டு போயிட்டார், அவர் இவர் அடிச்சிட்டார் அப்படிங்கிற எண்ணம் வராம இப்போ அவர் நிலைமை இல்லை, ஒரு ட்ரூ ஹார்ட்ல இருந்து அதை பார்த்து நாமும் நம்முடைய சகோதரருக்காக ஜீவனை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம செய்யணும் அப்படிங்கிறதா இந்த நாள் நம்ம பார்த்த விஷயம். தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணலாம்னா, சில வசனங்கள் தான், ஏன் அடுத்த வாரம் அந்த பாட்டை தனியா பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல ஒவ்வொருத்தரா விசாரிப்பார், கேட்டதான் சொல்லுவார். அதாவது இங்கிருந்து உங்களை விசாரிக்கிறாங்க, அவங்களுடைய பின்னணியை குறிச்சும் நம்ம சிலது பார்க்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம பவுலுடைய நிருபம் பார்க்க போறது இல்லை, அடுத்து யோவான் யூதா தான் போறதுனால அந்த சகோதரருடைய சின்ன பின்னணியை நம்ம பார்க்கலாம். பை நம்ம இந்த இது வரைக்கும் பார்த்த வசனங்களையும் ஒரு டைம் நம்ம ரீகால் பண்றதுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் அந்த வசனங்களை நம்ம அடுத்த வாரம் பார்க்கிறோம். பொறுமையோட கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். ஆமென்.